மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் முக்கூட்டு அருகே முத்தூட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்பவர் தனது தங்க நகைகளை அடகு வைத்து 6.28 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தற்போது வட்டியுடன் முழு தொகையும் செலுத்த முத்தூட் நிறுவனத்திற்கு வந்தபோது முழு தொகையும் ஒரே நாளில் கட்ட முடியாது, ஒரு நாளைக்கு 2 லட்சம் மட்டுமே கட்ட முடியும் என தெரிவித்துள்ளனர். இன்று பணம் கட்ட வந்தவரை பிக் டே என கூறி இவ்வளவு பெரிய தொகையை பெற முடியாது என தெரிவித்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் மக்கள் அதிகாரம் ஏகாதிபத்திய அமைப்பினர் அடகு வைத்தவர்களை அலைக்கழிப்பதாகவும் மீட்ட நகைகளை தாமதமாக தருவதாக கூறி முத்தூட் நிறுவனத்தின் வாயிலில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முழு தொகையும் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். ரொம்ப கடுமையா வஞ்சிக்கிறாங்க, ரொம்ப ஏமாத்து விதமா நடந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிற விதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இருக்குது நிலைமை. ஒரு 6.5 லட்சம் ரூபாய்க்கு நகை அடகு வைக்கிறாங்க. திரும்ப ஒரு 3 மாசத்துல அவங்க நகையை மூக்க வரும் பொழுது நீங்க 6.5 லட்சம் ரூபாய் முழுசா வாங்கிக்க முடியாது, நீங்க ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் தான் கட்டணும், அப்பதான் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நாங்க 2 லட்சத்தை கட்டுறதுக்கு இன்னைக்கு வரும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ பிக் டே, இன்னைக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்க மாட்டோம், நீங்க நாளைக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கை குழந்தையோட வராங்க, அது ஒரு பெண்ணுங்க, அவங்க வராங்க. இந்த மாதிரி முடியாது அப்படின்னு இன்னைக்கு பிக் டே முடியாதுன்னு சொன்னா இது எந்த வகையில ஏமாற்ற வேலைங்க? ஒரு விவசாயிகளையும் தொழிலாளர் வர்க்கமும் நகை வாங்குறாங்க, ஒரு அவசரத்துக்கு வைக்கிறாங்க, திரும்ப அவசரத்துக்கு மூக்குறாங்க. அப்படிங்கும் போது இப்படியெல்லாம் ஏமாத்துற வேலையை செய்யறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் தான் வாங்குவேன், நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி இழுத்தடிக்கிறது. இன்னைக்கு முடியாது, நீங்க நாளைக்கு வா அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இது வஞ்சிக்கிற செயலுங்க. ஆகவே அதிகாரிகளும் கிட்டத்தட்ட இந்த அரசு நிர்வாகமும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தோட சட்டத்திட்டங்கள் அப்படிங்கறத இதை மாற்றி அமைக்கணுங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோங்க நாங்க அனைவரும். உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் அதிகாரிகள் வர்க்கங்களையும் இதுல தலையிட்டு அந்த முத்தூட் பைனான்ஸோட நிர்வாகத்தோட அந்த விவசாயிகளையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் வஞ்சிக்கின்ற இந்த போக்கை சரி செய்யணும்னு சொல்லி நாங்கள் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வன்மையாக கண்டிக்கின்றோம். உழைக்கும் மக்களை சுரண்டி கொடுக்கும் முத்தூட் நிறுவனத்தை எளிய மக்களிடம் சாமானிய மக்களிடம் அடாவடியான விதிமுறைகளை சாமானிய மக்களிடம் விழுங்கி கொழுக்கும் முத்தூட் நிறுவனத்தை உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.